எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூரில் ரவிச்சந்திரங்கிறது என்னோட பேர். கோயம்புத்தூரில் இருக்கிறேன். நான் இந்த மாஸ்டர் கிளாஸை ஒரு 12 நாள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு என்னோட வாழ்க்கை முறையை ரொம்ப மாறி இருக்குது இந்த மாஸ்டர் கிளாஸ்னால. நான் இதுக்கு முன்னாடி கடந்த 30 வருஷமா என்னோட கால்கள் ரொம்ப வெரிகோஸ் ஸ்பைன்ல நடக்க முடியாமல் இருந்தேன். என்னோட உடம்பு என்னோட தோற்றம் ரொம்ப ஒரு வயதான தோற்றத்துக்கு உண்டான அனைத்துமே என்னோட இடத்துல இருந்தது. இப்ப நான் இந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணி 12 நாள் முடிச்சு பிரபஞ்ச சக்தியை முழுசா நான் என்னோட உடம்புல அனைத்து சக்தியும் நான் பெற்றுக்கொண்ட பின்பு நான் இந்த இளமையோட இன்னைக்கு நல்ல ஒரு யங்கஸ்டா எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு யங்கஸ்டா இன்னைக்கு இருக்கிற என்னோட வாழ்க்கையுமே ரொம்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறி மிகப்பெரிய கஷ்டத்துல இருந்த வாழ்க்கையும் ஃபேமிலி எல்லாமே கஷ்டத்துல இருந்தேன். இது எல்லாமே இப்ப விலகி என்னோட தொழிலும் நல்லா எனக்கு சப்போர்ட்டாவா இருக்கு. என்னோட குடும்ப உறவுகளும் இன்னைக்கு என்னை நல்லா ஒரு மதிப்பா பாக்குறாங்க. நான் இந்த மாஸ்டர் கிளாஸ்ல கத்துக்கொண்டது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அனைவருடைய வாழ்க்கையில இந்த மாஸ்டர் கிளாஸ் ஒரு 12 நாள் அட்டன் பண்ணீங்கன்னா அனைவரோட வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு செலவு இல்லாம எளிமையா கிடைக்கக்கூடிய வழி. இது முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தினுடைய சக்தியில நாம பெறக்கூடியது. இது ஒருத்தர்கிட்ட கடமாங்கிறதோ மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. முழுசா நம்பி இந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நீங்களும் என்னை மாதிரி நல்லா ஜெயிச்சு வருவீங்க. வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெரி குட் மார்னிங் சார். நல்லா இருக்கேன் சார். எஸ், தேங்க் யூ. சார். வாழ்க வளமுடன். வெரி குட் மார்னிங். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எஸ், வாழ்க வளமுடன். நைஸ். யார் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேங்கிறதுக்காக பார்த்தேன் நானு. பார்த்திபன் அவர் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலா நம்மளுடைய 39வது பேட்ச் ரன்னிங்ல இருக்கு. 40வது பேட்ச் புக்கிங் போயிட்டு இருக்கு. இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படிங்கிறத நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ். இது ஒரு நியூராலஜிக்கல் பிரெயினோட ஆக்டிவிட்டியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான இடத்த நமக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி நியூரோபிளாஸ்டிசிட்டி நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ யூடியூப் சேனல்ல நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஓசிடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். அது சம்மந்தப்பட்டுதான் இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் பேச போறோம். ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜாகவும் டிஸ்அட்வான்டேஜாகவும் நமக்கு இருக்குது. இது நம்மளோட இஎஃப்டியில எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தான் நான் பேச போறோம். ஏன்னா நம்மளோட இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படிங்கிறதே சும்மா ஒரு மெடிடேஷன் கிளாஸ், இல்லைன்னா ஒரு தியான கிளாஸ், இல்லை நீங்க இன்னர் எனர்ஜியை ஃபீல் பண்றது, உங்களுக்குள்ள சில விஷயங்களை செஞ்சுக்கிறது, இப்படியெல்லாம் இல்லாம ஒரு முழுக்க முழுக்க ஒரு நல்ல தெளிவா சயின்டிபிக்கா இந்த விஷயத்த செய்யக்கூடியதுதான் நம்மளுடைய இஎஃப்டி அப்படிங்கிறது. இஎஃப்டி வேர்ல்டு வைடு இன்னைக்கு பெரிய அளவுல பேசக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவில பெருசா யாரும் இதை பத்தி இன்னும் கவனிக்காம இருக்காங்க. அப்படிதான் இந்தியாவில ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிஞ்சுதான் ஒரு சிஸ்டம் மக்களுக்கு போய் சேரும். ஸோ அதுக்கு நம்மள மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் அதை எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. சில வருஷங்களுக்கு பின்னாலதான் அது மக்களுக்கு போகும். ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஏர்லியராகவே ஒரு இந்த கிளாஸை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா ஒரு 2007 2009 அப்போதான் சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ 2007க்கு அப்புறமா
ஸோ 2021 தான் சில இந்த கொரியன் அந்த நாடுகள்ல வந்து இதை வந்து முழுக்க முழுக்க அந்த நாட்டு அரசே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடமா வந்து மதிப்பு கிடைச்சிருக்குது. இப்போ சமீப காலமா எல்லா நாடுகளும் மிலிட்டரியில வந்து இதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு வந்து சமீபமா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம். இது வந்து சாதாரணமா நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ இன்னைக்கு இந்தியால வந்து பெருசா யாரும் எடுத்து சொல்லாத ஒரு நியூ மெத்தட் தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோம். அதுல வந்து நம்மளோட இந்த பிரைன்குள்ள இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டம் அது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியூரோ பெத்தாலஜிஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்புகள் சார்ந்த விஷயம் அது வந்து நமக்கு பல நோய்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. சில சமயங்கள்ல வந்து இன்ஜுரி, அதாவது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். குட் மார்னிங் பார்த்திபன், எப்படி இருக்கிறீங்க சார்? நீங்க வந்து பிஆர் அப்படின்னா ப்ரொஃபஸரா? ப்ரொஃபஸர் எம்.கே. பார்த்திபன் சர்ச் மினிஸ்ட்ரி. சார். ஹலோ, சார் நீங்க என்ன லாங்குவேஜ்? தமிழ் தானே? தமிழ். எந்த ஊர் சார்? சென்னை சார். சென்னை. ஓகே. நான் நேத்தே வந்து உங்களோட அந்த மெசேஜ் எல்லாம் ஆமா, பார்த்துட்டேன். இது ப்ரேயர்ல இருந்து அட்டன் பண்ணல சார். நான் கால் பண்ண 11 o'clock ஆயிடுச்சு. சரி, அப்ப டிஸ்டர்ப் பண்ணலாம். ஓகே 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 சார். நான் பார்த்துட்டேன் உங்களோடது. அந்த நம்ம ஏஐ வந்து உங்களுக்கு நல்லபடியா ரிப்ளை பண்ணி இருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம எல்லாமே வந்து அட்வான்ஸ்டா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, எல்லாமே ஏஐ தான் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ பெருசா ஒர்க் பண்றது இல்லை. அதெல்லாம் போன வருஷம் வரைக்கும் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த ஏஐ தான் உங்க பிரெயின். ஸோ அதை வந்து நம்ம தெளிவா இந்த காலமெல்லாம் கடந்துருச்சு. ஆக்சுவலா நீங்க வந்து இந்த தியானம் மெடிடேஷன் காலமெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போ வந்து சயின்ஸ் வேர்ல்டு அந்த நியூ மெத்தட்ல வந்து நம்ம செய்யக்கூடிய காலம் வந்தாச்சு. இனியெல்லாம் வந்து ஸ்லோகன்ஸ், பிக்சர்ஸ், நீங்க ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்துட்டு ரைக்கி மாதிரி ட்ரை பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எப்படி வந்து ஏஐ வந்து இந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் இஎஃப்டிங்கிறதும். காலம் மாறும்போது கடவுள் எதையாவது வித்தியாசமா மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இல்லையா? அது மாதிரி தியான நிலையிலயும் வந்து ஒரு அட்வான்ஸ்டு லெவல் தான் இது. ஸோ இதை வந்து இன்னும் நம்ம வந்து ப்ரொமோஷனல் பெருசா பண்ண போறோம், பெருசா கொண்டு போகவும் போறோம். உண்மை சொல்ல போனா பெரிய ஒரு வைடு மெத்தட் வந்து நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட ஜாயினிங் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த பிரெயின் உள்ள வந்து இது ஆக்டிவேட் ஆகுது. நார்மலா வந்து மெடிடேஷன்ங்கிறதே அதுதான். மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாலே என்னன்னா, நம்மளுடைய இன்னர் பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்டோட ஆக்டிவேஷன் பேஸ்டு தான் அந்த தேர்ட் ஐங்கிறதே. அதாவது இப்ப கூட ஒரு சயின்ஸ் நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போது நான் பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் வந்து ஆக்சுவலா வந்து நிறைய பீசியஸா உருவாக்கி கடவுள் அது வந்து நிறைய ட்ரையல் பார்த்து தான் நம்மளை வந்து உருவாக்கி இருக்கிறார் இந்த பூமியிலேயே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஒரு என்ன சொல்றது, மனிதர்கள் வந்து சிலர் வந்து இந்த பள்ளி மாதிரி அசாடு அந்த அந்த மெத்தட்ல இருந்திருக்கிறாங்க பாக்குறதுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து 3 வெற்றிப்பணி வந்து டோட்டலாவே இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரீசியஸா இருக்கும்போது அது அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகி வளர்ந்து மக்களோட அந்த பரிணாம வளர்ச்சி, மனுஷனோட உடல் மாற்றங்கள் அதெல்லாம் வந்து வரும்போது இந்த கண் வந்து நேரா 2 கண்களாக கன்வெர்ட் ஆயிட்டு அந்த நடுவுல இருந்த கண் வந்து நேரா பீனியல் கிளாண்டா கன்வெர்ட் ஆனதா ஒரு ஆர்டிக்கல்ல வந்து எழுதிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட பிரெயின்ல வந்து அந்த நியூரான் சிஸ்டம் வந்து பிரெயின்ல வேலை செஞ்சதும் அந்த பீனியல் கிளாண்டுங்கிறது தான் அந்த தேர்ட் ஐயாக நமக்கு வந்து செயல்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சக்ராசன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பட் சயின்டிபிக்கா பார்க்கும்போது அது ஒரு பீனியல் கிளாண்டோட ஆக்டிவிட்டி. அதோட பவர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும். இது அந்த நியூரான் சிஸ்டத்தை வந்து வச்சு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த பீனியல் கிளாண்டோட பவரை வெளியே கொண்டு வந்து நம்ம உடம்பு பூரா நம்ம வந்து பழைய காலத்துல இருந்த அதே சிஸ்டத்தை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னோட நாலேஜ் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து பரிணாம மாற்றங்கள் வந்துட்டே இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய காலம் வந்து பிரைன் பேஸ்டு லைஃப். அதாவது இனிமேல்லாம் வந்து நம்ம பிசிக்கலா வந்து இந்த உலகத்துல வாழ போறது கிடையாது.
நம்ம இப்பவே வந்து எப்படின்னா ஒரு வெப்புக்குள்ளதான் இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்டு வலைக்குள்ளார ஒரு சிஸ்டம்குள்ளார இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது எதுவுமே வந்து பிசிக்கல் ஆக்டிடியூட்குள்ள நம்ம போக போறது இல்லை. இனி வரும் காலத்துல வந்து எல்லாமே ரோபோ அந்த மாதிரி பொருள் தான் வந்து நம்மளோட பிசிக்கல் ஒர்க்கர்ஸை வந்து அது செய்ய போகுது. பட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா மென்டலி நம்ம ஒர்க் பண்ண போறோம். இனி ஃபியூச்சர் வந்து அதுதான். ஸோ அந்த ஃபியூச்சரை பார்த்து போகக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இது. ஸோ இனி வந்து நீங்க உங்க பிரெயினை டெவலப் பண்ணாம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை டெவலப் பண்ணா உங்களால சம்பாதிக்க கூட முடியாது. உங்களால இந்த சர்வை பண்ணவே முடியாது. அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நம்மளோட குழந்தைகளாகட்டும், நம்மளோட வரக்கூடிய அந்த ஜெனரேஷன் ஆகட்டும், நம்மளோட டிஎன்ஏ ஆகட்டும், அதெல்லாம் என்னவா மாத்தணும்னா பல லட்சம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மனிதன் எப்படி இந்த பூமியில வந்தானோ அங்க வந்து ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு டிஎன்ஏ சிஸ்டம், அந்த ஒரு ஜெனட்டிக் சிஸ்டம் தான் இப்போ ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அந்த ரிவர்ஸ் இது வந்து ஆக்சுவலா இருக்கிறது தான் திரும்ப இங்க வருது. ஆனா அது மாடர்னா இருக்கு, அவ்வளவுதான் விஷயமே. ஸோ இந்த மாடர்னா இருக்கிற விஷயத்துல நம்மளோட பிரெயினோட பவர் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆக போகுது, நமக்கு இந்த நியூரான்ஸ் எப்படி வந்து உள்ள இருக்கிற நர்வ் சிஸ்டம் வந்து வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி இனி ஃபியூச்சர் வந்து இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து ஏஐ வந்துருச்சு. மக்கள்லாம் வந்து எல்லாமே வந்து இதுலதான் ஒர்க் பண்றாங்க, சிஸ்டத்துல தான் ஒர்க் பண்றாங்க. யாருமே பிசிக்கலா இல்ல. எல்லாமே வந்து இன்னைக்கு இன்டர்நெட் பேஸ்டாகவும் சாஃப்ட்வேர் ஐடி இல்லையா. ரொம்ப கம்மியான டிபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு பிசிக்கலா இருக்கிறாங்க. பாக்கி இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமே வந்து உங்களுக்கு மென்டலி சிஸ்டமாக மாறிடுச்சு. இப்போ வந்து கையில ஒரு பில் போட்டுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வந்து கையில பில் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வாய்ஸ்ல சொன்னா போதும், இல்லைன்னா டைப் பண்ற மாதிரி உங்களுடைய மொபைல் போன்லயே இருக்குது இல்லையா. முதல்லாம் வந்து ஒரு ஹோட்டல் போனோம்னா நம்ம வந்து ஆர்டர் பண்றதுக்கு ஒருத்தர்கிட்ட சொல்லணும். நேத்து கூட வந்து நாங்க ஒரு இதுக்கு போயிருந்தோம். ஸோ அதுல வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. எப்படின்னா அங்க வந்து பட்டன்னா அது வந்து பிசிக்கல் பட்டன் கிடையாது. அது வந்து ஆட்டோமேஷன் ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம தண்ணி வேணும், ஃபுட்டு வேணும், வெயிட்ரு வேணும், என்னவா இருந்தாலும் அதுக்கான ஒரு பட்டனை தொட்டா அந்த பர்டிகுலர் பர்சன் அங்க வரும். ஸோ காலம் மாறிடுச்சு, வேற லெவல்ல போயிட்டு. நீங்க இன்னும் பழைய காலத்திலேயே இருந்தீங்கன்னா உங்களால சர்வை ஆக முடியாது. உங்க குழந்தைகளாவது மாறட்டும், உங்க குழந்தைகளாவது நீங்க மாத்துங்க. அதுக்கு நீங்க சில மாற்றங்களை உங்களுக்குள்ள கொண்டு வரணும். இந்த இந்த ரெவல்யூஷன் சிஸ்டம் மாறும் பொழுது நம்மளோட பிரெயின் சிஸ்டமும் நம்மளோட பழகுறதும் மாறிதான் ஆகணும். நீங்க இப்போ வந்து கோவமாலாம் இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம கோவமா திட்டவே முடியாது, சவுண்டா பேசவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பழைய மெத்தட்ல கிடையாது. இனியெல்லாம் வந்து இந்த நம்ம வந்து ஒரு சிவிலியன்ஸ் வார் அந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கிறதே இல்லாம போகக்கூடிய ஒரு குழந்தை அவங்க. அவங்களுக்கு என்னன்னா எல்லாமே விசுவலைசேஷனாக, விசுவல்ல என்ன தெரியுதோ அதை வந்து ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம இன்னைக்கு ஜூம்ல வந்து இதை வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு குரு ஒரு ப்ரோக்ராம் நடக்கணும்னா முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய ஆடிட்டோரியம் எடுத்து ஒரு 1000 பேர்த்த உட்கார வச்சு அதுக்கு வந்து ஒரு நாள் ப்ரோக்ராம் வச்சு காலையில வந்து எல்லாருமே இங்க உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்பீச் கொடுத்து அங்கிருந்து அப்படியே வந்து குரு நாளைக்கு வருவாரு, குரு வந்து அங்க சென்னை வருவாரு, இங்க டெல்லி வருவாரு. இப்படிதான் ஒரு பிசிக்கல் ஆக்டிடியூட் வந்து இருந்துச்சு இல்லையா. இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன சந்திக்கணும்னு நினைச்சா நான் காலையில 7 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க இன்னைக்கு நம்ம வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா மலேசியால இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, யூஎஸ்ல இருக்கிறாங்க, இப்போ இங்க சென்னையில இருக்கிறாங்க, சம் திருவண்ணாமலையில இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து திருச்சியில இருக்கிறாங்க, சேலம் இருக்கிறாங்க, ஈரோடு இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து எங்க இருக்கிறேன்னா கேரளால ரொம்ப தூரம் திருச்சூர் பக்கத்துல இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாருங்களேன்,
ஸோ இது வந்து கண்டிப்பா மாறிடுச்சு. நீங்க இன்னும் பழைய சிஸ்டத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, பழைய மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால ரீச் ஆக முடியாது. ஸோ இந்த இது எப்படி வேலை செய்யுது, இதனால நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இஎஃப்டியில உங்களோட பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரோபிளாசிட்டி அதோட சிஸ்டமேட்டிக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது, நம்மளோட நர்வ் சிஸ்டம்ங்கிறத வந்து நர்வஸ் சிஸ்டம், அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பதட்டம், நர்வஸ் ஆகிறது, பயப்படுறது, இதையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதும் நமக்குள்ள ஏற்படக்கூடிய நடுக்கத்துக்கு காரணம். அதே மாதிரி வாத டிசார்டருக்கு காரணம், ஸ்ட்ரோக்கு காரணம், மேபி ஆக்சிடென்ட் ஆகி பிரெயின் வந்து டெட் ஆகவோ, இல்ல பிரெயின்ல வந்து ஒரு சைட்ல கொஞ்சம் டேமேஜ் ஆகவோ, பிரெயின் செல்ஸ்ல வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் இத வந்து ரெஜுவினேட் பண்ற ஒரு மெத்தட் இது. ஸோ இதை என்ன பண்ணுவோம்னா, அங்க எங்க அந்த பிரெயின்ல செல்ஸ் வந்து நியூரான்ஸ் இங்க எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும், அத வந்து இப்போ யானைக்கெல்லாம் வந்து ஒரு இது வச்சிருக்காங்க, ஆஹ் என்ன சொல்லுவாங்க, முதுமலை இல்லையா, அங்க வந்து ரிஹாபிலிட்டேஷன், அதாவது அந்த அந்த யானைகளுக்கு ஒரு வாழ்வை வந்து திரும்ப சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நம்மளோட பிரெயின்ல இந்த இது வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. நம்ம பிரெயினுக்கே கொஞ்சம் அமைதியை கொடுக்கறது, அதுக்கு வந்து தேவையான ஃபுட்டை கொடுக்கறது, பிரெயின் செல்ஸை வந்து டெவலப் பண்றது, அங்க இருக்கிற டேமேஜை வந்து சரி பண்றது. இப்போ வந்து நமக்கு அந்த வாதம் அப்படின்னால என்ன, ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ஒரு சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரெயின் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அங்க இருக்கிற நர்வ்ஸ் வந்து அப்படி லைட்டா கலண்டு போயிடும். ஸோ நரம்பு தளர்ச்சியாக மாறும் பொழுது அந்த பிரெயின்ல ஒரு சைடு ஒர்க் ஆகாம பிளட் ஃப்ளோ கம்மியாகும். உங்களோட ரைட்லனா லெஃப்ட்ல, லெஃப்ட்லனா ரைட்ல உங்களோட கைகள் கால்கள் வந்து வேலை செய்யாம, உள்ள இருக்கிற உறுப்புகளும் வந்து சரியா வேலை செய்யாம பாதிக்கப்படும். இதுதான் வந்து அதோட சிஸ்டம். ஸோ அதை வந்து சரி பண்றதுக்கு தான் இது. ஸோ என்ன பண்ணுன்னா, உள்ள போய் அங்க டேமேஜ் செல் எல்லாம் இருந்து இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அங்க உட்கார வச்சு அதையெல்லாம் டெவலப் பண்ணி நல்லபடியா வளர்த்தக்கூடிய வேலைக்கு வந்து அது செய்யுது. ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பிரெயின் டேமேஜ் எல்லாம் சரியாகி அந்த நியூரான்ஸ் எல்லாம் சரியாகி அந்த நேச்சுரலா வந்து நம்ம பிரெயின் மெக்கானிசத்தை எப்படி வேலை செய்யணுமோ, அதாவது அக்குபஞ்சர்ல சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு மோட்டார் நர்வ் சிஸ்டம். அப்போ நம்மளுடைய மோட்டார் நர்வ் சிஸ்டம் அப்படின்னால, வாதம் அப்படின்னால என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஒரு ஒரு புள்ளிகள் மோட்டார் புள்ளிகள், அதுல வந்து நம்ம பாயிண்ட் பண்ணுவோம், அதுல வந்து ஊசிகளை போடுவோம். போடும்போது என்ன ஆகும்னா, பிரெயின்ல வந்து அந்த நரம்புகள்ல அங்க அந்த என்ன வந்து பாதிப்பு இருக்கோ, எது கட் ஆயிருக்குதோ, எது வந்து டேமேஜ் ஆயிருக்கோ, அது வந்து சரிப்படுத்தும். அந்த வேலையை செய்யற செல் தான் இது. ஸோ இது அந்த வேலைகளை செய்யும். அதை தூண்டுற வேலைகளை அக்குபஞ்சர் வேலைகள் செய்யும். அந்த புள்ளிகள் வேலை செய்யும், மோட்டார் புள்ளிகள் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மோட்டார் சிஸ்டம் வந்து நம்ம பிரெயின்குள்ளார வேலை செய்யறதுக்கு பேரு தான் இந்த நியூராலஜிக்கல் தெரப்பி சிஸ்டம். அதாவது வாதம் எல்லாம் வந்து சரி பண்றதுக்கான அந்த ஃபங்க்ஷனல் பிசிஐடி ஐசி அப்படின்னு சொல்றாங்க, பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி தான் அந்த வெப்ல இருக்கக்கூடிய நம்மளோட அந்த டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த நரம்புகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இதுல இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து அதிகப்படுத்துறதுக்கும், நம்மளோட பிரெயின் மூலமாக கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது மிகப்பெரிய முக்கியமாக இருக்குது. ஏன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா. கம்யூனிகேஷன்ல நமக்கு என்ன வரும், ஃபீலிங்ஸ் வரும். மெயினா பிரெயினோட சிஸ்டத்துல நம்ம பார்க்கும்போது கம்யூனிகேஷனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒன் டு ஒன் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சந்திக்கிறது. ஸோ இதை வந்து கம்யூனிகேஷன் நம்ம சொல்றோம். இந்த கம்யூனிகேஷனுக்குள்ளார என்ன இருக்கும், உள்ள என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ஃபீலிங்ஸு, எமோஷனலு, உங்களுடைய தாட்ஸு, இதையெல்லாம் வந்து வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு இதுதான் வந்து உங்களோட பிரெயின்ல வந்து ஆக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உபயோகப்படுது. ஸோ இதே தான் நம்மளோட இஎஃப்டி அப்படிங்கும் போதும், நம்மளோட இஎஃப்டி பாயிண்ட்ஸ் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இதை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அக்கு ப்ரெஷர்ல இருக்கிற பாயிண்ட்ஸு, அக்கு பஞ்சர்ல இருக்கிற பாயிண்ட்ஸு நம்ம இந்த டேப்பிங் மெத்தட் மூலமா பண்றதுனால இந்த சிஸ்டம் வந்து பூஸ்ட் ஆகுது.
பூஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பெராலிஸ் நோய் சரியாயிடும். புரிஞ்சிருச்சா? எல்லா நோய்க்கும் இதுல ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்றது அதுதான். ஏன்னா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுவும். நம்ம இத பண்ணும்போது அந்த ஒரு இப்ப சொல்லுவாங்க ப்ரீமெச்சூரா இருக்காங்க, குழந்தைய வந்து அந்த இதுல பிறந்து அவங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மியா இருக்குது. ஸோ இதை கூட வந்து இதுல கண்டிப்பா சரிப்படுத்த முடியும். நான் சேலஞ்ச் பண்றேன். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நான் அந்த ஃபிக்ஸ் கண்டினியூட்டி வந்துட்டு இருந்த நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இந்த டியூ 26 வந்து நம்ம ரெகுலரா அக்குபஞ்சர்ல பண்ணுவோம். ஸோ அந்த 26 பாயிண்ட்ல இந்த இஎஃப்டி வந்து ரெகுலரா செய்ய சொல்லி ஸோ நம்ம அதை ரெகுலரா செய்யும் போது இந்த மையப்புள்ளி வந்து நம்ம உடல் மொத்தத்தையுமே நம்மளுடைய எல்லா மெரிடினையுமே வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய, எப்படி வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து இந்த நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குதோ, நம்ம மொத்த உடம்புக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி இது. ஸோ இந்த புள்ளியில டேப்பிங் மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது மொத்த உடம்பு நர்வ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். என்னாகும்? மொத்த நரம்பியல் மொத்தமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ரெஜிமினேட் ஆயிருவீங்க. உங்க உங்க உடம்பு வந்து திரும்ப ஒரு தடவை புதுசாக புதுப்பிக்கப்படுது. இப்போ நம்ம உடம்பு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு தடவையும் புதுப்பிக்கப்படும் பொழுது புது செல்கள் உருவாவதற்கு இந்த நியூரோபிளாஸ்டிட்டி தான் வந்து முக்கிய பங்கு வகிக்குது, முக்கியமான வேலையை செய்யுது. ஸோ இது வந்து என்னெல்லாம் செய்யாது, இதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம எதை குணப்படுத்துவோம்னு சொல்றோமோ அது ரிவர்ஸ்ல இதனாலதான் பிரச்சனையும் வருது. அப்படின்னு பார்க்கும்போது பேட் ஹேபிட்ஸ், நெகட்டிவ் பிஹேவியர்ஸ், அடிக்ஷன், கிரானிக் பெயின், இது எல்லாமே வர்றது இந்த ஒரு ப்ராப்ளமால தான். அட்டானமிக் நர்வ் சிஸ்டம் டிசார்டராக மாறுது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட அந்த பிஹேவியர்ல, ஹேபிட்ஸ்ல, நம்மளோட எமோஷனல்ல எல்லாத்துலயுமே வந்து இதோட பாதிப்பு நம்மளை வந்து உடம்ப வந்து நோயாளியாக மாற்றுகிறது. நீங்க ஒரு அடிக்ஷனுக்கு போறீங்கன்னா இந்த செல்களோட பிரச்சனைனாலதான், உங்களுக்கு இதோட குறைபாடுனாலதான், இது சரியா வேலை செய்யாதனாலதான் நீங்க அந்த ஒரு அடிக்ஷனுக்குள்ளார போறீங்க. ஏன்னா நம்ம டொபமைன் என்ன பண்ணும்? ஜாலியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சிந்திக்கும். ஸோ ஜாலியா இருக்கிறதுக்கும் அமைதியா இருக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கும் ஆலோசனை பண்ணக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும்னா, நீ தூங்கு, நீ வேலை செய்யாத, நீ சும்மா இரு, நீ சிந்திக்காத, இப்படிதான் அது வந்து கமெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஜாலி ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்படி சொல்லும் போது உங்க பாடி மெட்டபாலிசம் சேஞ்சஸ் அது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அப்படி சுகம் அனுபவிக்கிறதுக்கான வேலைகளை தான் செய்யும். சுகம் எல்லாம் எதுல கிடைக்கும்? ஹேபிட்ஸ்ல தான் கிடைக்கும். அப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு அடிக்ஷன் நம்ம வந்து பழகுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பழகுறோம்னா அதுல நமக்கு ஒரு சிற்றின்பம் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து மெதுவா நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது கொஞ்ச நாளைக்கு என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் மாதிரியே இருக்கும். இப்போ நமக்கு என்ன வேணும்? நிரந்தர சந்தோஷம் வேணும். நம்ம மூளை என்ன பண்ணும்? நிரந்தர சந்தோஷத்தை எப்படி தேடுவது? அப்படிங்கும் போது இவன் ஹேபிட் வந்து மோசமா ஒரு பேட் ஹேபிட்டா மாறிடுச்சுன்னா இவன் தொடர்ந்து நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ளார உங்க மூளை போயிடும். அப்ப நீங்க என்ன ஆவீங்க? ஒரு பேட் ஹேபிட் இருக்கக்கூடிய அடிக்ஷனாக மாறி. பாத்தீங்களா? இப்போ நீங்க அடிக்ஷன் ஆயிட்டீங்க. அப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய அடிமையாக மாறுவதற்கு காரணம் எல்லாமே அடிமைதான். என்னன்னா, இப்போ நம்ம தூங்குறோம் இல்லையா? நாம நல்லா தூங்கும் போது உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு நான் கோபப்படக்கூடிய ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. காலையில அலாரம் அடிச்சா ஒரே கிளிக் அலாரத்துல நீங்க எந்திரிச்சிருக்கணும், இல்லைன்னா அலாரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கணும். இது ரெண்டையும் செய்யாம உங்களோட அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்க தூங்குனீங்கன்னா இல்ல நீங்க படுத்தீங்கன்னா
உங்க உடம்பு 1.5 மணி நேரம் என்ன ஆகும்னா கோ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லி உங்க பிரெயின் அப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிரு. அப்படி யூஸ் பண்ணிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா 1.5 மணி நேரம் உங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா உங்க உடம்போட அலாரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ அது ஸ்டார்ட் ஆனே நீங்க எந்திரிச்சு வேலையை செஞ்சிருக்கோம், செய்யல. சோ என்னாச்சு, நீங்க வந்து தூக்கம் வருதுன்னு படுத்துறீங்க. பட் உங்க அலாரம் வந்து உடம்புக்குள்ளார ஸ்லீப்னு சொல்லிருச்சு. சோ உங்க உடம்பு அந்த தூக்கத்துக்கு பிரெயின் போயிருச்சு. பாடி அலாரம் அடிச்சிருச்சு. பாடி என்ன பண்ணும், ஆக்டிவேஷனுக்குள்ளார வந்து நீங்க தூங்குவீங்க. ஆனா உங்க உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சு. இது நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா எப்படி பண்ணணும்னா, நம்ம தூங்கணும்னா நம்ம பாடி மொத்தமா ரெஸ்ட் எடுத்துக்கும். அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய முதுகு தண்டுல இருக்கக்கூடிய நம்ம மூளையை போலவே 2வது 3வது மூளையாக செயல்படக்கூடிய முதுகுத்தண்டு வந்து செயல்படும். உடம்பு தூங்கிரும், பிரெயினும் தூங்கிரும். இப்ப என்ன ஆயிடுச்சு, பிரெயின் தூங்குற மாதிரி ஒரு போதை நிலையில ஹேபிட்குள்ளார போய் ஒரு அடிக்ஷனுக்குள்ளார இப்படி படுத்திருக்கு. அது ரியல் கிடையாது. அது அப்படி படுத்திருக்கிறதுனால பாடி என்ன நினைக்குதுன்னா, நம்ம ஆக்டிவ்ல வந்தாச்சு, அலாரம் அடிச்சிருச்சு, நம்ம எந்திரிக்கணும், வேலை செய்யணும். எல்லா செல்களும் பிளட் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. நீங்க என்ன பண்றீங்க, சும்மா படுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்க பாடி ஆக்டிவ்க்கு போயிருச்சு, பிரெயின் வந்து தூங்க போயிருச்சு. இப்ப என்ன ஆகும், உங்களுக்கு உடம்பு டயர்ட் ஆகும். இதுதான் உண்மை. அப்போ உங்க உடம்பு டயர்ட் ஆகும்போது ஒரு 1.5 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உழைச்சா எவ்வளவு சக்தி வேஸ்ட் ஆகுமோ அந்த வேஸ்டேஜ் இந்த அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்திரிச்சு தூங்குனா கண்டிப்பா உங்க உடம்பு அப்படிதான் ஆக்டிவேட் ஆகும். இப்ப என்னாச்சு, 1.5 மணி நேரம் நீங்க மண்ணை வெட்டிட்டு இருக்கிறீங்க. இதுதான் அங்க நடக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளவு டயர்ட் இருக்கும், எவ்வளவு வேர்வை இருக்கும், எவ்வளவு எனர்ஜி லாஸ் இருக்கும், இது எல்லாமே நடந்துடும். ஆனா பிரெயின் என்ன பண்ணிருக்குது, உங்க உடம்ப இப்படி படுக்க வச்சிருக்குது. அதனாலதான் அலாரம் அடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆன கனவுகளோட சேர்ந்த ஒரு தூக்கத்தை அனுபவிப்பீங்க. இதெல்லாம் இதான் வேலை செய்யுது. இந்த கனவுகளோட இருக்கிற தூக்கம் கண்டினியூ பண்ண சொல்லிட்டே இருக்கும். யாரு, மூளை. ஏன்னா உங்க உடம்பு ஆக்டிவ்ல இருக்கு. நீங்க நகருவீங்க, படுப்பீங்க, திரும்புவீங்க. உங்க உடம்பு வந்து சும்மாவே இருக்காது. ஆனா பிரெயின் வந்து என்ன சொல்லலாம், நீ தூங்கு 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 தூங்கு. அது ஒரு மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும், ஜாலியாவே இருக்கும். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்குள்ளார நீ இந்த மாதிரி ஒரு சிற்றின்பத்தை குடுன்னு சொல்லிட்டே இருக்கும். ஸோ உங்களால தூங்கவும் முடியாது, பாடி ரெஸ்டும் எடுக்காது, அதே டைம்ல பிரெயினும் சரியா தூங்காது. அது வந்து அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்னா கனவுகளை உருவாக்க ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு ரியாக்ஷனுக்குள்ள போயிடும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தொடர்ந்து உங்க உடம்புல நடந்துட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க சிக்காயிருவீங்க. சீக்கிரமாவே உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நரம்புகள் சார்ந்த நோய்கள் ஈஸியா வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த ஆண்மை குறை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துருது. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. 5 வருஷம் தள்ளி போச்சு, 10 வருஷம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமா மெடிசன்ஸ் எல்லாம் என்ன காரணம், ஒரு அலாரம் தான் பிரச்சனை. நான் தான் சொல்றது, ஒன்னா நீ அலாரம் வைக்காத, நீ தூங்கிரு. 8 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன். 8 மணிக்கு எந்திரிக்கிறவனுக்கு எதுக்கே 5 மணிக்கு அலாரம் கேட்டா, அது திரும்ப திரும்ப ஒரு 6 தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ணும்போது நான் எப்படியாவது எந்திரிச்சிருவேன். என்ன பைத்தியக்காரத்தனம் பாருங்க. நீ அதுக்குள்ளார உன் வாழ்க்கையே இழந்துருவ. நீயே உன் வாழ்க்கையே போயிருவீங்க. நீ வந்து 90 வயசு வாழ வேண்டிய வாழ்க்கைய உன் பெட்லயே 40 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா 1.5 மணி நேரம் ஒரு அலாரத்துக்கு, ஒரு 5 நிமிஷத்துக்கு 1.5 மணி நேரம் நீ லாஸ். 5 தடவை உங்க அலாரம் அடிச்சதுன்னா இன்டூ 1.5 எவ்வளவு ஆச்சு, 8 மணி நேரம். ஒரு நாளோட உழைப்பு மொத்தமா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நீ உழைக்கிறதுக்காக எந்திரிச்சு போற. அப்ப எப்படி நீ உழைக்க முடியும்?
ஒரு கிளாஸ் ரூமுக்கு போனாலும் சரி, நீங்க டீச்சரா இருந்தாலும் சரி, நீங்க வக்கீலா இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய கலெக்டரா இருந்தாலும் சரி, இந்த 5 தடவை அலாரம் அடிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா உங்க டேபிள்ல நீங்க டயர்டா தான் உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு ரெஃப்ரெஷ்னோட உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. இங்கதான் நிறைய பேர் உங்களை தப்பா வழி நடத்துறாங்க. நீ காலையில எந்திரிச்சு ஜிம்முக்கு போகணும், நீ வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், நீ வந்து மெடிடேஷன் பண்ணணும். ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு அலாரத்துல நீ எந்திரி, உன் வேலையை பாரு. ஒரு சிங்கிள் அலாரத்துல நீ எந்திரி, உன் வேலையை பாரு. எதுவுமே உனக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஏன்னா லாஸ்ங்கிறதே கிடையாது. நீங்க எந்திரிக்கும் போதே கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ் ஆகி உடம்போட ரெஜுவினேஷன் தான் தூக்கங்கிறது. காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணனால நீ வந்து நல்லாவேங்கிறது ஒரு தவறான கோட்பாடு. ஆக்சுவலா நீ நல்லா தூங்கினதான் நீ நல்லாவ. உண்மை என்ன? நீ நல்லா தூங்கணும். உன்னோட இந்த விஷயம் நியூரோபிளாஸ்டிசிட்டி வந்து உனக்கு ஆக்டிவ்ல இருக்கக்கூடாது. உன்னோட எல்லா கிளாண்டும் தூங்கணும். உன்னோட பிரெயின் நல்லா தூங்கணும். பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். சோ இது ரெஜுவினேட் பண்ணும். புரியுதா? உங்க உடம்ப பாதுகாக்கறதுக்கான என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யும் தூக்கம். அப்போ நம்ம அதுல இருந்து வெளியே வரும்போது ஏன் டிப்ரெஷன், உங்களுக்கு வந்து நிறைய பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம், நிறைய ஸ்ட்ரோக் பர்சன்ஸ் இல்லையா? எத்தனை பேர் 40 வயசு 50, நான் இங்க கூட இந்த கிராமமா இருக்கு, இங்க கூட நான் பாக்குறேன். என்ன பாக்குறேன், ஒருத்தர் பார்த்தா அவருக்கு ஒரு 40 வயசு தான், ஒரு ஸ்டிக் வச்சுட்டு இப்படின்னு. இன்னைக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர் இந்த லொகேஷன்லாம் போயிட்டா நிறைய பேர் வாதம் 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 வாதம். சொல்லுங்க பார்ப்போம், இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? நீங்க தூங்குற டைம்ல தூங்கல. சரி, தூக்கம் எவ்வளவுதான் வேணும்? அதுவும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் போதுமானது. நம்மளாம் வந்து 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் தான் தூங்குறோம். ஸோ என்னைக்காவது நம்ம பாடி சொல்லும், நம்ம பிரெயின் சொல்லும், உனக்கு மார்னிங் ஹவர்ஸ்ல ஒரு 1/2 hour 1 hour தூங்கணும் அப்படிங்கிறது. ஸோ அன்னைக்கு மட்டும் படுத்து தூங்கிடும். மற்ற எந்த நாள்லையும் எதுக்காகவும் தூங்குறது கிடையாது. நேற்று நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன், 12:15 12. இன்னைக்கு காலையில கரெக்டா ஒரு 5:30 மணி, 5:40 வரைக்கும் நான் அலாரம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் மிஸ்ஃபீல்ட் ஆகி நான் எந்திரிக்க முடியலன்னா என்னை எந்திரிக்க வைக்கிறதுக்கு அலாரம். ஸோ நான் வந்து 5 மணிக்கோ 4:30 மணிக்கோ எப்போ வந்து அந்த எங்க ப்ரேயர் டைம் இருக்கோ, அவங்க கூப்பிடலைனாலும் நான் எந்திரிச்சிருவேன். ஸோ என் டைம்ல நான் எந்திரிச்சு ப்ரேயர் முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பேன், சும்மா படுத்திருப்பேன், இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராமுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண போறோம். ஸோ மெடிடேஷன் கிளாஸ்ல உட்காந்து நான் மெடிடேட் பண்ணிட்டு இருப்பேன், உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் போட்டு விட்டுருப்பேன். சில சமயங்களில் நம்ம டைரக்டா எடுத்தோம், டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னால ஃபீல் ஆனால சும்மா அதை கட் பண்ணிட்டு எல்லாமே வந்து ரெக்கார்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏன் சொல்றோம்னா அனுபவ ரீதியா சொல்றோம். உங்க மண்டையில முடியல, பசங்க பாக்குறதுக்கு ப்ராப்ளமா இருக்காங்க, உங்களுக்கு முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் வருது, குழந்தைகளுக்கு நிறைய ப்ராப்ளம், இது எல்லாமே இந்த ஒரு அலாரத்தினால வர்றதுதான் பிரச்சனை. இதை நீங்க சரிப்படுத்தினா உங்க வாழ்க்கை முழுசா சரியாயிடும். ஸோ நம்மளுடைய இந்த அடிக்ஷனுக்கு காரணமும் இதேதான், நம்மளோட பிரெயின்ல இருக்கக்கூடிய ஆக்டிவேஷன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெடிடேஷன் பண்ணா தேர்ட் ஐ எங்க இருக்கு, தேர்ட் ஐ எப்படி ஓபன் பண்றது, தேர்ட் ஐனா என்ன, ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக வேண்டியது இல்லை. தேர்ட் ஐங்கிறது உங்க பிட்யூட்டரி கிளாண்டு. அந்த கிளாண்டோட ஆக்டிவிட்டியை நம்ம பெருசு பண்றோம், சின்னது, அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்காக போய் ஒரு பெரிய மந்திரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலம் மாறிடுச்சு, ஏஐ வந்துருச்சு, எல்லாமே வெரி சிம்பிள். உங்க குண்டலியம் ஆக்டிவேஷன் என்ன வேணாலும் நீங்களே உங்களை பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து யாருக்கு பின்னாடியும் போய் உங்க வாழ்க்கைய வருஷ கணக்குல 20 வருஷம் 30 வருஷம் தொலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் உட்கார்ந்து ஃபீல் பண்ணீங்கனால உங்க பிடியூட்டரியே நீங்க ஃபீல் ஆகலாம். இட்ஸ் எ கெமிக்கல் ப்ராசஸ். உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கிளாண்டோட ஆக்டிவிட்டிஸ் புரிஞ்சுக்குங்க. தேவையில்லாம வந்து உங்க நாட்களையும் நேரத்தையும் இப்படிங்கிறக்குள்ளார நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கோம் இல்லையா? இப்படிங்கிறக்குள்ளார
உங்களோட எல்லாமே ஆக்டிவேட் ஆயிருது, குண்டலியம் ஆக்டிவேட் ஆயிருது, உங்களுடைய பிட்யூட்டரியில இருக்கக்கூடிய அந்த தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆயிருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம வந்து மறைக்கிறது இல்லை, உண்மையை சயின்ஸை எடுத்து சொல்லக்கூடியவரா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஈஸியா உங்க லைஃப்பை மாத்திடலாம். புரியுதா உங்களுக்கு? இன்னும் புரியாம, ஒழுக்கமா ப்ராக்டிஸ் பண்ணாம, இந்த ஏஐ சிஸ்டம் உங்க பிரெயின்குள்ள இருக்குங்கிறத புரிஞ்சுக்காம, இதுக்கு மேலையும் கடவுள் எப்படி விளக்கம் கொடுப்பாருன்னு எனக்கு புரியல. நீங்க உங்களை உணர்றதுக்கு இதுக்கு மேலேயும் வந்து அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கணும் புரியல. இன்னும் வந்து புரியாமையே இந்த பழைய மெத்தடை நீங்க ஆலோசனை பண்ணி அதையே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களால இந்த உலகத்துல எங்கேயுமே சர்வை பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு மனிதன் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ காலம் மாறிட்டு இருக்கு. லைட்ல வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணலாம், பாஸ்ட்டுக்கும் டிராவல் பண்ணலாம், ப்ரெசன்ட்லயும் இருக்கலாம், இந்த பூமியிலையும் இருக்கலாம், பூமி விட்டு வெளியும் போகலாம், பூமி விட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணலாம். நம்மளால அங்க போய் பார்க்க முடியும். இந்த ஹாலிஸ்டிக்கான சிஸ்டங்கள் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. ஸோ அதனால உங்களால வந்து ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியும். அங்க இருக்கிற விஷயத்த பார்த்து உங்களால சொல்ல முடியும். இவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் இந்த இஎஃப்டிக்குள்ள இருக்குது. ஸோ இதையெல்லாம் விட்டுட்டு வேற எல்லாம் சிந்திக்காதீங்க. அதனால நம்மளுடைய வகுப்பு மிகப்பெரிய ஒரு ரகசியங்கள் நிறைய இருக்கு ஒண்ணு. ஸோ இன்னைக்கு வந்து இதை புரிஞ்சிட்டு இருக்காங்க. புரிஞ்சிட்டு அன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, வானிலையில வந்து மக்கள் வந்து அதிகமாக வளர்ந்தனாலதான் வந்து அஸ்ட்ராலஜின்னு ஒரு சிஸ்டமே உருவாச்சு. ஸோ அந்த அஸ்ட்ராலஜி உருவானது வந்து இந்த மனிதன் வந்து இங்கேயே உட்கார்ந்துட்டு இன்னைக்கு என்ன ராக்கெட் இருந்துச்சு, புதன் எங்க இருக்கு, செவ்வாய் எங்க இருக்கு, அது வந்து எப்படி வேலை செய்யுது, அது வந்து லெஃப்ட்ல போகுதா ரைட்ல போகுதா, எந்த நாள்ல எங்கெங்க வருது, எப்படி கால்குலேட் பண்ணாங்க சிந்திச்சு பாருங்களேன். உங்க மூதாதையர் தானே இந்த வேலையை செஞ்சாங்க, எழுதுனாங்கல்ல உட்காந்து. அந்த ரெவல்யூஷன் திரும்ப வந்துருச்சு. அதே மக்கள் வந்து இங்க உருவாயிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து அந்த அந்த நிலை வந்தாச்சு. உங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நீங்க வந்து பழைய காலத்து ராஜாக்கள்லாம் வந்து பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்க. எங்க குச்சியும் மெஷர்மெண்ட் சிஸ்டம் என்ன இருந்துச்சு நம்ம கிட்ட, எந்த ட்ரான் இருந்துச்சு, எப்படி அவங்க அவ்வளவு உயரத்துல 180 அடி 310 அடி 230 அடி எப்படி கால்குலேட் பண்ணாங்க, எப்படி மண் இந்த இடத்துல இருக்கு, கல் இங்க இருக்கு, இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதையெல்லாம் உருவாக்குனது பிரெயின் தான், ஞானம் தான். நீங்க முட்டா பயில்க என்னன்னா, ஞானம் புத்தி அறிவு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சித்தருக்கு இருந்துச்சு அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, ஏன் உனக்கு இருக்காதா? நீ வந்து அதே டிஎன்ஏ தானே, அதே ஜெனட்டிக் தானே, உங்களுக்குள்ள அது வராதா? சிந்திச்சு பாருங்க. சோ 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து இதை செஞ்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா உங்களோட மூளையிலயும் அதே செல் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். நீங்களும் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியும். உங்களுக்கும் குண்டலி எல்லாம் சாதாரணமா ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கும் தேடை எல்லாம் வரும். நீங்களும் சித்தராக மாறலாம். காலம் மாறியாச்சு. புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நமக்கு அதுக்கான சிஸ்டம் கிடைச்சிருச்சு கையில. இந்த இஎஃப்டிங்கிறது அதுதான். திரும்ப வந்து எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, இவங்க தான் செய்ய முடியும், 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான் செய்ய முடியும், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காலம் மாறிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிருச்சு, கலியுகத்தை தாண்டியாச்சு. அதுக்கடுத்த யுகத்துக்கு நம்ம வந்துட்டோம். புரியுதா? பூமி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது. ஸோ எப்போ பூமி உருவாச்சோ, எப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்து அது வந்து வளர்ந்து அந்த மரணத்தை சந்திக்கும் போது திரும்ப சின்னதாகி அந்த குழந்தையோட எல்லா குணாதிசயம் வந்து இறந்து போயிடும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பூமியில இப்ப செயல் நடக்க போகுது. ஸோ பழைய காலத்துல என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ என்னெல்லாம் இருந்துச்சோ அதே நர்வ் சிஸ்டம், அதே பிரெயின் சிஸ்டம், அதே மூளைகள் இன்னைக்கு உருவாயிருச்சு. மனிதன் இன்னைக்கு வந்து அதே மாதிரி கட்டடங்கள் தான் கட்டுறான். 110 பில்டிங், 140 பில்டிங், அத்தனை ஃப்ளோர் இருக்கக்கூடிய கட்டடத்தை தான் கட்டுறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து என்ன
வாயு இதுல வந்து பறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாம் பிளைன்ல பறந்துட்டு இருக்கிறீங்க. உண்மைதானே? அன்னைக்கு ஏதோ ஒரு பொருள்ல அந்த இதுல பறந்தாங்க அப்படின்னு சொல்லி சில புராணங்கள் வந்து சொல்லுது. ஸோ இன்னைக்கு அதேதான்யா நீங்க பறந்துட்டு இருக்கிறீங்க. புரியுதா? இங்க நடந்த நாள் வந்து திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உருவானது அழிய போகுது. அந்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து அஸ்ட்ராலஜி வந்து அன்னைக்கு உருவாக்குனவங்க நேரா போய் புதன்ல ஏறி உட்காந்துட்டு 10 வருஷம் வாழ்ந்துட்டு இங்க வந்து புதன் இப்படிதான் வேலை செய்யும்னு சொல்லல. சிந்திச்சு பாருங்களேன். உங்களுக்கு எல்லாம் நாலேஜ் இருந்தா ஒரு நிமிஷம் உங்களை பத்தியே சிந்திச்சு பாருங்களேன். யாராவது வந்து அஸ்ட்ராலஜி எழுதினவரு புதன்ல போய் உட்காந்து வியாழன்ல உட்காந்து வாழ்ந்துட்டு இங்க வந்து இது இப்படி எல்லாம் வேலை செய்யணும் எழுதினாரு. இந்த பூமியில இருந்த நபர் தானே எழுதினாரு. இந்த பூமியில இருந்தவங்க தானே இந்த விஷயத்த சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அந்த இடம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இனி பழைய பஞ்சாங்கம் எல்லாம் நமக்கு செட் ஆகாது. நாம இனி வந்து நம்மளை உணரணும். நம்ம வந்து மெக்கானிக்கலா இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரா இருக்கணும். ஏன்னா இப்ப சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்குள்ளார வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து அப்படிதான் நீ ரியாக்ட் ஆகணும். ஸோ நம்மளோட பிரெயின் மூலமா மாத்திரையெல்லாம் வாயில போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இனிமேல் மாத்திரையெல்லாம் சாப்பிட வேண்டாம். வலி வருது, கிரானிக் பெயின் வருது, என்ன காரணம்? நியூரோபிளாஸ்டி உள்ள வேலை செய்யுது, ஹேபிட்ஸை உருவாக்குது, கிரானிக் டிசார்டர் காரணமாக மாறுகிறது. ஆஹ் உங்களோட மென்டல் பிரைவசி டேட்டா மிஸ்யூஸ் ஆக மாறுகிறது. புரிஞ்சிருச்சா? இது நான் சொல்ல சயின்ஸ் சொல்றக்கூடிய வேர்ட்ஸ். உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு அது எப்படி எழுதியிருக்கு? about mental privacy and data misuse. இதுதான் ஹேபிட்ஸ்னு சொல்றாங்க. புரியுதா? சோ இந்த அளவுக்கு தெளிவா நம்மளோட மெத்தட் வந்து இந்த சிஸ்டத்தை கரெக்ஷன் பண்றதுக்கு, இன்டர்னலா இருக்கிற எனர்ஜியை டெவலப் பண்றதுக்கு, உங்க பிரெயின்ல இருக்கிற அந்த டிஃபால்ட்டான தப்பான விஷயத்த சரிப்படுத்துறதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்குள்ளார நீங்க வந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். தேர்ட் ஐ அதுவாகவே ஓப்பன் ஆயிரும். அதுவாகவே வேலை செய்யும். பிகாஸ் ஆல்ரெடி இருந்த பொருளை தான் நம்ம வெளியே எடுக்கணும். உங்க உடம்புல, உங்க டிஎன்ஏல, உங்க ஜெனட்டிக்ல, உங்க உள்ளேயே தான் அது இருக்குது. அது உங்களோட பிட்யூட்டரி கிளாண்டு. இதுக்கு போய் என்கிட்ட நிறைய பேர் சார் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டோம் சார், தேர்ட் ஐயே ஓப்பன் ஆகுது சார். அப்போ உன் மண்டையில பிட்யூட்டரியே இல்லையா? அந்த கிளாண்டே இல்லையா உனக்கு? சிந்திக்க வேண்டாமா? உன் மக்கள் அந்த கிளாண்டே இல்லையா? ஏங்க கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிற, கண்ணை துறைன்னு சொல்லு, அவ்வளவுதானே விஷயம். நீ கண்ணை மூடி வச்சிருக்கிற, கண்ணை திறந்துரு. தேங்க்யூ. ஏன் அவ்வளவுதான் விஷயம். அவனோட 3ஆம் கண்ங்கிறது 2 கண்ணாக மாறிடுச்சு. ஆல்ரெடி அங்க இருந்தது கொஞ்சம் பின்னாடி போயிருச்சு. இல்லவா என்ன நினைக்கிறேன்? பின்னாடி போனதை முன்னாடி கொண்டு வான்னு சொல்றோம். அவ்வளவுதானே விஷயம். இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கு? என்ன உங்களுக்கு புரியல? இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. இந்த பேனாங்கிறது என்னோடது இல்லையா? என்ன பண்ணும்? எழுதணும். அவ்வளவுதான ஆயது விஷயம். ஆமா. எப்படி? நம்ம எழுதணும். சார் அதுக்கு எழுதுறதுக்கு பிராக்டிஸ் தானே இருக்கு சார். தப்பா சார் சொல்லிச்சு. அந்த பின்னாடி இருக்கிற அந்த இது வந்து கொண்டு வந்து பிராக்டிஸ் தானே இருக்கான. ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இஎஃப்டி. இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் வந்து நீங்க செஞ்சீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்குதான் இந்த மெத்தடு. புருஷோத்தமன் சார் வந்து 39வது பேட்ச்ல இருக்கிறாரு, அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து இனிதான் அந்த பாயிண்ட் சொல்லணும் சார். 4 நாள் தானே ஆயிருக்கு, அடுத்த 5 6வது நாள்ல சொல்லி. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஆக்டிவேட் ஆகணும். அவ்வளவுதான். நம்ம எழுதணும். பேனா என்கிட்ட இருக்கு, யூஸ் பண்ணு. பேனா வச்சுக்கிட்டு எப்படி எழுதுறது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்லையா? உனக்கு எழுத தெரியலையா? கிறுக்கு. இல்ல.
பேனாவை யூஸ் பண்ணுங்கிறத கான்செப்ட். அதை எழுதணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. பேனாவை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த பேனாவை எடுத்துட்டு கிறுக்கலாம். சரி, கிறுக்கிறத மட்டும்தான் இதுல செய்ய முடியுமா? இன்னொரு வேலையும் செய்யலாம். இந்த இதையெல்லாம் கழட்டிட்டு, அந்த நிப்பை கழட்டிட்டு, அதுக்குள்ளார இங்க் இருக்கும்ல, அதை ஊத்தி ஒரு தண்ணியில கலந்து அதை வேணா செவுத்துக்கு சுண்ணாம்பாவே அடிக்கலாம். என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம. அது நம்மளோட கான்செப்ட் இல்லையா? இத வந்து நமக்கு நம்ம கையில பேனா இருக்குது. சரி, வேற என்ன இதை யூஸ் பண்ண முடியும்? இப்போ நம்ம வந்து ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் கூட நம்ம இதுல செய்யலாம். என்ன செய்யலாம்? பழைய காலத்துல எல்லாம் அந்த இப்படி ஒரு இது தொங்கிட்டு இருக்கும். ஒரு என்ன சொல்லுவாங்க, பைப்பு இல்லையா? அந்த பைப் வந்து தொங்கிட்டு இருக்கும். கீழே வந்து தண்ணி வந்து அந்தரத்துல ஒழுதுட்டு இருக்கும் இல்லையா? இத வந்து நம்ம இந்த பேனாவை வச்சு செய்ய முடியும். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் இல்லையா? இங்க மேல வெட்டிட வேண்டியது, கீழே வெட்ட வேண்டியது. அதை வந்து கீழே ஒரு சட்டி வச்சு அந்த சட்டிக்குள்ளார கீழே இருந்து தண்ணி கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியது. இந்த மேல இருக்கக்கூடியதுல இந்த இடத்துல அந்த பைப்பை வந்து நம்ம இந்த இதோட சேர்த்து ஃபிட் பண்ணி அந்த பைப்பை வந்து அந்த இடத்துல தொங்குற மாதிரி செட் பண்ணிடணும். ஸோ பாருங்க, பைப் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும். தண்ணி வந்து கீழே இருந்து மேல போய் நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருக்கும். அப்ப பைப்புக்குள்ள இருந்து தண்ணி வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த பேனா வெளியே தெரியாது. ஏன்னா நம்ம மேல கீழே கட் பண்ணி இந்த டியூபை மட்டும் யூஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? நம்மகிட்ட இருக்கிற பொருளை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு அந்த உரிமை இருக்கு. நமக்கு அறிவு இங்க மட்டும் வேலை செய்யணும், அவ்வளவுதான். இத வேலை செய்ய வைக்கணும், அவ்வளவுதான் விஷயமே. இதை எப்படி இந்த பேனாவை என்னவா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். எழுதலாம், இந்த மாதிரி சயின்டிபிக் பொருளா யூஸ் பண்ணலாம், அதை எடுத்து வேணா சுண்ணாம்பு அடிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். ஆனா நம்மளோட நாலேஜ் தான் இதுக்கு தேவை. இதுக்கு பேரு தான் கான்சியஸ் மைண்ட். ஸோ அந்த கான்சியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த சப்கான்சியஸ் வேலை செய்யும். இதுக்கெல்லாம் சின்ன சின்ன நாலேஜ் தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா நமக்கு புரிதல் வேணும். இந்த புரிதலுக்கு தான் நம்மளோட கிளாஸ் இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இதை வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டம், ஏஐ மாதிரி அதுவே எல்லாமே செஞ்சுக்கும். இப்போ நம்ம வந்து உங்களுக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கும். நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு நீங்க அதுல வந்தனே ஹாய் அப்படின்னு போட்டிருப்பீங்க. இல்லைன்னா ஒரு ஃபார்ம் வந்திருக்கும், அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. இதை செஞ்சோடனேவே உங்களுக்கு என்ன உதவ வேண்டும்னு அதே பதில் கேட்டுருச்சு. உடனே நீங்க வந்து நான் தமிழ் அப்படின்னா தமிழ்ல வருது, மலையாளம்னா மலையாளம் வருது, ஹிந்தினா ஹிந்தி வருது, இங்கிலீஷ் வருது. உங்களோட வயசு, உங்களோட பேரு இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ நீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஏஐல அதை கோடிங் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து அதோட வேலைகளை வந்து செய்யுது. இப்ப இங்க மனுஷங்க வேலை செய்யறானா? நான் தான் சொன்னேன், உலகம் மாறிடுச்சு. இங்க இங்க யாரும் வந்து வேலை செய்யறது கிடையாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல. ஏஐ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. உங்க ஏஐ இங்க இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு தேவையான டூல் இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கு. அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை சரியாயிடும். வெரி சிம்பிள். அப்போ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா இங்க வேலை செய்யணும், மண்ணு வெட்டக்கூடாது. புரியுதா? நீங்க பொறி வித்தா கோடீஸ்வரன் ஆக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பொரியை எப்படி விற்கணுங்கிற புத்தி இருந்தாதான் நீங்க கோடீஸ்வரனாக மாற முடியும். என்கிட்ட பொரிய கொடுத்தீங்கன்னா நான் வித் கோடீஸ்வரன் ஆயிரும். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அந்த தொழில் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் என்னோட பிரெயினை யூஸ் பண்றேன். எனக்கு என்ன தெரியும்? நீங்க சாதாரண பொரியை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை வித்து கோடீஸ்வரனா மாறிடுவேன். ஆனா நீங்க அதே பொரிய ரோடா வித்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு வயசாகி அந்த மூட்டை தூக்கிட்டே நடந்துட்டு இருக்கீங்க. இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் மாறணும்னா நீங்க இந்த கலையை கத்துக்கணும், இந்த டெக்னிக்கை கத்துக்கணும். அதை கத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு டிகிரி வாங்கி அதுக்கு ஒரு 10 வருஷம் நீங்க வந்து இதுக்கு பின்னாடி வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இந்த காலம் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 12 நாள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறி. புரிஞ்சிருச்சா? ஸோ அதனால யாரு ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்கிறீங்களோ 40வது பேட்ச்ல தான் நீங்க வர முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மாலாம் இதுல சீட்டு கிடைக்காது, சாதாரணமெல்லாம் சேர முடியாது. நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணி வைக்கணும். புக்கிங் பண்றதுக்கு நீங்க நாம இப்பவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்பவே நீங்க வந்து அந்த என்ன பேமெண்ட் இருக்கோ அதை பண்ணி வைக்கணும்.
அப்புறம் ஒரு மாசம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இதுக்குள்ள வர முடியும். சாருக்கு நல்ல அனுபவம் இருக்கும். புருஷோத்தம் சார் எல்லாம் எத்தனை நாள் வெயிட் பண்ணி அந்த கிளாஸ் கிடைச்சது அப்படிங்கிறது. சார் நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட இங்க பேசலாம். எவ்வளவு நாள் சார் வெயிட் பண்ணீங்க? சார் வணக்கம், புருஷோத்தமன். நான் ராணிப்பேட்டை மாவட்டம். அஹ் அந்த ஃபேஸ்புக்ல பார்த்தோன்னே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் வீக்கே ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு. மேடம் சபீனாவா ஒரு மேடம் வந்து பேசினாங்க, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 2வது கிளாஸ்ல எனக்கு எதுவும் புரிஞ்ச மாதிரி தெரியல, ஏதோ போயிட்டு இருக்குது அப்படின்னு. அப்புறம் மேடம் தான் சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்க சார், பேசிக்ல இருந்து ஹியூமன் சைக்காலஜி, அப்புறம் அவங்களோட கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் சார் உங்களுக்கு இஎஃப்டில வர முடியும். எடுத்தோடனே அதே எதிர்பார்க்காதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாம் பரவாயில்ல. ஃபோர்த்துக்கு அப்புறம் தான் ஏதோ எனக்கு புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா எங்களுக்கு தெரியல சார். நாங்க ஒரு மைண்ட் செட், ஒரு 1,00,000 ரூபாய் மெடிக்கல் ஷாப் தான் உட்காந்துக்கிறேன். மெடிக்கல் ஷாப்ல பிசினஸ் பண்றோம், ஏதோ 20% ப்ராஃபிட் வருதா, இப்படிதான் போயிட்டு இருக்கு. இவ்வளவுதான் ப்ராஃபிட் அப்படின்ற என் மைண்ட் செட் இவ்வளவு தான். நான் 1,00,000 தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு 10,000 தான் வருமானம் வரணும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தெரியுது, நீங்க அந்த மைண்ட் செட்டை விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அது விதைங்க. அந்த ஒரு தாட்டு பிளஸ் அதே மாதிரி நான் சொன்னதான் எல்லாரும் கேட்கணும்ன்ற மாதிரி இருந்தது. இல்ல, அடுத்தவங்க சொல்றத நான் கேட்கணும். அதே மாதிரி கன்சல்டிங் ஃபீஸ் ஒரு வாட்டி சொன்னீங்க நீங்க. அந்த 80,000 இந்த மாதிரி கன்சல்ட், யாரும் நம்ம கைடன்ஸ், ஒரு நம்மளை வழி நடத்துறவங்க, நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறவங்க கண்டிப்பா நம்மளுக்கு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து நம்ம கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அது நான் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. நான் ஒரு அனுபவம் பட்டிருப்பேன், இல்ல என் ஃப்ரெண்டு ஒரு அனுபவம் சொல்லியிருப்பாங்க, இதுலதான் நாங்க பண்ணியிருப்போம். இதுக்குன்னு ஒரு கைடன்ஸ், ஒரு வழி நடத்துறவங்க, நம்மளுக்கு கேரக்டரை மாத்துறவங்க, நமக்கு எண்ணாலைகளை மாத்துறவங்க, நம்ம சைக்காலஜி மாத்துறவங்க, நாம ஒரு இதுல இருப்போம். ஏன்னா நாங்க வாழ்ந்த விதம் அப்படியே போயிட்டு இருக்குது. இப்பதான் தெரியுது இது வேற உலகம், வேற ஐடியாஸ் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய கத்துக்க நினைக்கிறேன். நிறைய கேரக்டர் என்கிட்ட மாறிக்கு சார், அது நல்லா புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் 2 நாள் 3 நாள் வேணாம், நம்ம போயிடலாம், இதுல ஒன்றும் தெரியல போகுதுன்னு வச்சேன். அப்புறம் தான் கொஞ்சம் எல்லாமே பேசிக்ல இருந்து வரணும். எல்லாமே எடுத்தோன்னே இஎஃப்டி ஒரே நாள் கிளாஸ் கொடுக்கும்போது எனக்கு கண்டிப்பா எங்களால அது புரிஞ்சுக்க முடியாது. ஓ, சின்ன சின்ன விஷயமும் மாத்தணும், என்னுடைய கேரக்டர் மாத்தணும், நான் மாத்தணும். அப்புறம் தான் மற்றது. நான் ஒரு விஷயம் சொன்னேன், சமூக சேவை பண்ணணும். நீ ஏன் சமூக சேவை பண்ண? என்ன சார் இப்படி சொல்றாரு, சமூகத்தில் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லது பண்ணீங்க, அப்புறமா சமூகத்துக்கு போறோம்ன்ற மாதிரி ஒரு தாட். அதை நான் இப்போ யோசித்தேன். ஒவ்வொரு முறையும் சமூக சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு. ஸோ அது வந்து அதுல இருந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். சேவை செய்யக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க சேவை செய்யுங்க, பட் அது மாத்தணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் மாத்திக்க முடியுது. ஆனா கொஞ்சம் மூளை ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து சரியாயிடுச்சு. டக்குன்னு ஏத்துக்கிட்டு, சரி, அது நீங்க இவ்வளவு அனுபவப்பட்டு 40 பேட்ச் நடத்துறீங்க, இத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, இத்தனை பேர் லைஃப் மாறி இருக்கும். சார் நமக்கும் ஒரு ஆசை தான் சார், மாறணும், முன்னுக்கு வரணும், கண்டிப்பா. சம்பாதிக்கணும், அதுதான் ஆசை. அதிகபட்சமா நிறைய சம்பாதிக்கணும்னு தான் ஒரு ஆசை. ஹீலிங் பிளஸ் ஏதோ ஒண்ணு நம்ம முன்னுக்கு வருவோமான்றதுலாம் சார் எங்களுக்கு கொஸ்டின், எங்களோட ஆசை. ஏதாவது போனா சார்கிட்ட கத்துக்கலாமா, முன்னுக்கு வரலாமா அப்படின்றது தான். ஸோ அதை வந்து இப்போ பிலீவ் பண்ண முடியுது. எனக்கு 50 வயசு. நான் எந்த கிளாஸும் ஒரு சில கிளாஸ்க்கெல்லாம் போவேன், தவிர அது அந்த அளவுக்கு இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எங்களை மாத்துறீங்கன்றத நல்லா எங்களுக்குள்ள வந்து மாத்துறீங்க, வெளியில இல்ல, எங்களுக்குள்ள வந்துடுறீங்க. அப்ப நான் என்னோட செயல்பாடை நானா மாத்தல, சார் உள்ள வந்து நம்மளை மாத்துறாரு, அந்த தாட் மட்டும் நல்லா புரியுது சார். சொல்லிட்டு போயிருது இல்ல, சொல்லிட்டு 2 நாள் கிளாஸ் எடுத்துட்டு ஒரு 5,000 10,000 வாங்கிட்டு போயிருது இல்ல. கூடவே வர்றோம், டிராவல் பண்றோம், விட்டுற மாட்டோம், மறுபடியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு பேனா சொன்னீங்க இல்ல, நான் பிஎன்டபிள்யூ கார் வாங்கி வச்சிட்டேன், ஓட்டாமே வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? ஓட்டு தான் தப்பா ஓட்டினாதான் அது நான் ஓட்ட கத்துக்க முடியும். அது பேனா இருக்கு, எழுதினா தானே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும். எழுதாமே எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரல, என்ன 3வது கண் திறக்கணும், குண்டலினி சக்தி வரணும்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு தெரியணும், நல்ல கைடன்ஸ் வரணும், தப்பா ஓட்டக்கூடாது. தப்பா ஓட்டும் போது நல்லா ஓட்டு பாதிக்கிட்டு மாற்றத்துக்கு ஒரு ஆள் வேணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இன்னும் நிறைய தெரிஞ்சு விரும்புறேன். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ ஆக்சுவலா நம்மளோட இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புது பொருள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், நல்லா ரேப் பண்ணி மேல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்லாம் போட்டு உங்க கையில கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மேல இருக்கிற ரேப் வந்து நம்ம பிரிக்கவே மாட்டோம். இப்போ ஒரு ரிமோட் கிடைச்சது, இல்லைன்னா வந்து ஒரு டாய் மாதிரி, இல்லைன்னா வந்து ஒரு ஃபோன் வாங்கினா, இந்த மேல ஒட்டி இருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர்,
அவங்க எதுக்காக ஒட்டி வச்சிருக்காங்க, அந்த ஸ்கிரீன் வந்து இதாகாம இருக்கிறதுக்காக. பட் உங்களோட புவரிட்டியான மைண்ட் செட்டு அந்த மேல இருக்கிற அந்த கவரை வந்து பிரிக்காதீங்கன்னு சொல்லும். இதுதான் நம்ம கத்துக்கிட்டது. ஆனா நீங்க எப்ப ரிச்சா மாறணும், உங்க வாழ்க்கை வந்து எப்ப ரிச்சா மாறும் அப்படின்னா, வாங்கின உடனேயே அந்த எக்ஸ்ட்ரா கவரை பிரிச்சுட்டு அந்த பொருளை தாராளமா யூஸ் பண்ற மனநிலை உங்களுக்கு வரணும். இப்ப நாங்க வந்து கார் டெலிவரி எடுத்தோம். ஆன் ஸ்பாட்டு நாங்க பண்ணின விஷயம் என்னன்னா, ஏன்னா புவரிட்டியிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கறக்காக எல்லா கவரையும் பிச்சு உடனே தூக்கி வீசிட்டோம். ஏன்னா அதுல இருக்கிற சீட்டு யாருக்காக? எனக்காக. சூடு இல்லாம தாராளமா நான் ஃப்ரீயா உட்கார்ந்து போறதுக்காக நான் பணம் கொடுத்து லட்சங்கள் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். மேல இருக்கக்கூடிய ஒரு 50 ரூபாயோட கவரு என்னோட லட்ச ரூபாயோட உபயோகத்தை கேடு வருத்துது, வேஸ்ட் பண்ணுது. இந்த ஒரு ஏழ்மையான எண்ணம் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம மேல வர முடியாது. நான் 1 லட்சம் அந்த பெஞ்சுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறேன். அந்த இதுக்கு மட்டும் குஷினுக்கு மட்டுமே 5 லட்சம் ரூபா அது. ஸோ நான் அதை கொடுத்துட்டு 50 ரூபாயோட கவரை போட்டு உட்கார்ந்தா நீங்க வாழ்க்கை பூரா ஏழையா தான் இருப்பீங்க. எப்போ அந்த கவரை தூக்கி வச்சுட்டு 5 லட்சம் ரூபாயோட பொருளை தாராளமா இது எனக்கு உரியதுன்னு நம்ம யூஸ் பண்றதுக்கான மனநிலைக்கு வரமோ, நீங்க கோடீஸ்வரனா மாறிடுவீங்க. இதுதான் சீக்கிரம். புரியுதா? இதுதான் EFT. இதை கத்துத்தரதுதான் EFT. ஸோ இதை கத்துக்கணும்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், உள்ள வரணும். இது வந்து சாதாரணமா கிடைக்காது. வெயிட் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், டைம் எடுக்கும். அப்புறம் தான் உங்களுக்கு இங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஓகே, நம்மளோட 40 பேட்ச் இன்னும் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் மந்த் தான். ரெஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்லாட் முடிஞ்சிருச்சுன்னா பேமெண்ட்டு டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து அதிகமாயிரும். டைமிங் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போ உங்கள்கிட்ட நம்மளோட கவுன்சிலர்ஸ் பேசுறாங்களோ ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிரு. ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது பேசுறதுன்னா பேசலாம். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூமா. ஓகே, நல்லா இருந்தது சார் இன்னைக்கு கிளாஸ். ரொம்ப எஸ்மா. தேங்க்யூ சார். எப்படி நம்ம லக்ஷ்மி யூஸ் பேசுறேன். பண்ணணும். லாஸ்டா இந்த கார் இது சொன்னது கூட நம்மளுடைய இதை மாத்தணும்னா அது கண்டிப்பா நமக்கானதுன்னு நினைச்சு ஒரு புது பொருள் வாங்கினாலும் புதுசா பத்திரமா காரை தொடச்சி கேட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சோம்னா அது வேஸ்ட் சார். நம்ம அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கன்றது உண்மைதான் சார். ஒரு நகையை கூட நம்ம எடுக்கிறோம்னா அது போட்டா அடிக்கடி போட்டா யாருன்னா கஞ்சிஸ்டி படும், அப்படி இல்லைன்னா அது பழசாயிடும், இல்லைன்னா ஒடுங்கிடும். இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு புதுசாவே வச்சிருக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு அடுத்து நம்ம திரும்பி வாங்க முடியாது சார். அதை நம்ம யூஸ் பண்ணதான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியும். எல்லாமே எல்லா பொருளுங்களுமே அதே மாதிரிதான் சார், நீங்க சொன்ன மாதிரிதான் சார். தேங்க்யூ சார். வாழ்க்கை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, எஸ்மா. தேங்க்யூ சார். லக்ஷ்மி பேசுறேன். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஒரு 3 நாளா ஹெல்த் இஷ்யூஸா இருந்தது சார். எனக்கு ஒன்றும் முடியல, தலைவலி பயங்கரமா இருந்தது. சரி என்ன பண்ணணும்னு தெரியாம நானு கோவமாவே இருந்தேன். இந்த வெயிலுக்கு, சென்னையில வெயில் இல்ல அதிகமா, அதனால ரொம்ப கோவமா இருந்தேன். அப்புறம் EFT எல்லாம் பண்ணும்போது கூட ஒன்னும் ரிசல்ட் இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி அந்த கோவம் கம்மி பண்ணிட்டு சென்னை, பெங்களூர் ரெண்டும் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு ஓகே ஆச்சு. சென்னையை மன்னிச்சிட்டீங்க இல்லையா? ஆமா சார், அதுதான் நடந்தது. சென்னையை மன்னிச்சேன்னு தலைவலி போயிடுச்சு. ஆமா, கண்டிப்பா போயிடுச்சு. இவ்வளவுதான் அதுதான் விஷயம். ஒரு பெரிய ரிசல்ட் அது. இப்ப இன்னும் வந்துட்டு இது பிசினஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே உங்களுக்கு அது சொல்றேன் சார். அது ஒரு மிராக்கிள். கண்டிப்பாமா, கண்டிப்பா. அதுக்காக தான் வெயிட்டிங். ஓகே ஓகே. நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. நான் நினைக்கிறது பட் என்னோட ஒர்க்குனால நான் மிஸ் பண்ணிடுறேம்மா. அந்த இது பண்ணிட்டு அப்புறம் கடைசியா பாதி அதே மாதிரி பாத்தீங்கன்னா EFT பண்ணிட்டு சென்னை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னோன்னே முந்தா நேத்து நைட்டு மழை வந்து, நேத்து கிளைமேட் சில்லு, இன்னைக்கும் கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு சார். அதனால EFTனால எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்ட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் இன்னும் நிறைய நல்ல ரிசல்ட் வந்துட்டே இருக்கு. அதனால ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு தான் தேங்க்ஸ். தேங்க்யூ 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 சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ.